السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை அரபியிலே படித்து பார்த்து அதனுடைய அர்த்தத்தை நம்முடைய தாய்மொழியிலே விளங்கிக் கொண்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்காக நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். இந்த முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டிய நேரம் என்பது நம்முடைய மௌத் வரைக்கும். அல்குர்ஆன் வசனங்களை நாம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பார்த்து அதனை விளங்க முற்படும் பொழுது அல்லாஹ் நமக்கு சொல்லிய அறிவுரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதின் அடி ஆழத்துல செல்ல ஆரம்பிக்கும். அப்படி செல்லும் போது நம் உள்ளத்தில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பொய்யான விஷயங்கள்லாம் வெளியாக ஆரம்பிக்கும். அதுக்குதான் இந்த குர்ஆனை பற்றி பேசும் பொழுது அல் ஹக்கு என்றெல்லாம் பதிவு செய்யணும். இந்த ஹக்கு உள்ளத்துக்குள்ள போச்சுன்னாக்கா பாத்தின் வெளியே வந்துடும். எப்படி மருந்து உட்கொண்டால் நோய் குணமாவதற்கான அறிகுறிகள் தோன்றுகிறதோ அது மாதிரி இந்த மனித குலத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நோய்க்கு மருந்து உண்மை உள்ள செல்ல வேண்டும். அந்த உண்மை எங்கே இருக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்லுகிற உண்மைதான் உண்மையாக இருக்கும். அதற்காகத்தான் அல்லாஹ் இதை ஹக்கு என்று பல இடங்கள்ல பதிவு செய்யலாம். இந்த உண்மையை முதல்ல நீங்க உள்வாங்குங்க. உள்வாங்கும் போது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நோய் இருக்குல்ல, ஏற்கனவே அந்த நோய் உண்மை உள்ள போனதான் வெளியே வந்துடாது. இல்லைன்னாக்கா ஏற்கனவே இருக்கிற நோய் சரியா இருக்கு, நல்லதான் இருக்குன்னு நினைச்சுட்டே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த மனித குலத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோயை இன்னைக்கு இதுதான். இன்னைக்கு ஓதுன சூறாவோட அல்லாஹ் தான் பேசணும். எல்லாரும் கதை பேசுறேன் ஓதுன இல்லையா? பத்தவாசம் பில் ஹக்கி, பத்தவாசம் பில் ஹக்கின்னு என்ன அர்த்தம் சொன்னாக்கா, இந்த உண்மையை கொண்டு நீங்கள் ஒருவருக்கு முதல்ல உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். சொல்ல கற்பனை பேசாதீங்கன்னா தான் இருக்கு. குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மாதிரி அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லட்டும். அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் எப்ப தெரியலனாக்கா நீங்க போய் படிச்சதானே தெரியும் என்று எல்லாம் சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சொன்ன விஷயத்துல உடனே மாற்றம் ஏற்பட வேண்டும் நினைக்க கூடாது. நம்ம சொல்லிட்டோம், இன்னைக்கு காலைல சொல்லியாச்சு, மத்தியானமே மாறிடணும் நினைக்கூடாது, சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் 10 வருஷம் மிஸ் பண்ணிக்கிறாங்க. அல்லாங்க அக்கா கொடுத்து அக்கா சொல்லி நீ உபதேசம் செய்யணும். செஞ்ச பிறகு உடனே மாறிடுவான்னு நினைக்க கூடாது, பொறுமையா இருக்கணும். ஏன் நீ சொன்னதுக்கு உனக்கு கூடி இருக்கிறது தான் அர்த்தம். இப்ப மகரிப் தொழுதுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க இல்லையா? நம்ம சொன்ன ஆரம்பிச்சோம், உலக மக்கள் அனைவருக்கும் நேரடி காட்டுன்னு சொன்னோம், ஏற்றி போறாங்க. பார்த்தீங்களா? இதுல என்ன இவங்க பாட்டு பேசிட்டு பேசுவாங்கன்னு ஒரு அலட்சியம். இதுதான் இப்படி கற்பனை பண்ணிக்கணும். நமக்கு என்ன ஒரு கோபம் வரும், இல்லை அல்லாவுடைய பேச்சு நான் பேசிட்டு வரேன், நீ மட்டும் போறீங்க அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டு நான் சாத்தலாம்னு வரும்ல. ஆனால் சாத்தக்கூடாது. அங்கதான் பொறுமையை சொல்றாங்க. உனக்கு கோபம் வரும், என்னடா நான் சரியா இருக்கிறேன், இவனை சரியா இல்லைன்னு ஒரு கோபம் வரும். அப்ப நீ பொறுமையா இருக்கணும். ஏன் உனக்குள்ள ஒரு ஆத்திரம் வரும், அது பொங்கும். அந்த பொங்கும் போது தான் அமைதியா இருக்கணும். ஏன் நீ ஏன் ஏற்கனவே இப்படிதான் இருந்த அப்படின்னு அதுதான் இருக்கு. நீ ஒன்றும் இறங்கி அப்படியே சூப்பரான கிடையாது, எவனும் அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்றது. எவனுமே எந்த ஆணும் பெண்ணும் சரி எப்பயுமே ரொம்ப பர்ஃபெக்டா 100% கிடையாது. அல்லாவோட அருளால ஏதோ அல்லா மீது ஒரு பாசம் வச்சு நம்மளை இந்த வழி திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு தான் வாழ்க்கை தவிர கோபத்தெல்லாம் உள்ள போட்டு அடக்கிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு அர்த்தம். அப்போ உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த உண்மை எங்க இருக்கிறது, அல்குர்ஆன்ல இருக்கிறது. அந்த உண்மையை தெரிந்து கொள்வது
அதுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், மௌத்தாயிடணும். அவ்வளோதான். போய் நம்ம கிடைக்கும். ரிசல்ட் பார்க்கக்கூடாது. ரிசல்ட் ஒருத்தவங்க தான் பிரசாசனது. நீ சொல்வதன் மூலமாக ஒரே ஒரு நபர் நேர்வழி பெற்றுவிட்டால் அது உனக்கு போதும் சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு சொல்லிருக்காங்க பாருங்க. உலகத்துல எல்லாரும் மாத்திரம் சொல்லல, ஒரு ஆள்கிட்ட சொல்லு. ஒரு பேச்சை கேட்டு ஒருவேளை அல்லாவுடைய பேச்சை கேட்டு அவர்கள் ஒருவேளை அல்லா நாடி அவர்கள் நேரடி பெற்று விட்டால் அது உனக்கு போதும் அழிவிட்டாங்க பார்த்தோம். இதுதான் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன். அதனால நம்ம உண்மையை தெரிந்து கொள்ளுகிற அந்த விஷயத்திலும் உண்மையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற விஷயத்திலும் நாம சோழம் போகக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, மனசுக்குள்ள ஒரு பேக்வேர்டு வந்துடக்கூடாது. நம்மளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். வந்தாலும் சொல்லணும், வரனாலும் சொல்லணும். வந்தாக்க என்னால வரல, வர்றதுனால என்னால வரல, எவ்வளவுதான். என்னுடைய சொல் பேச்சு கேட்டு 10 பேர் வந்துட்டான்னு வச்சுக்கலாம், அது கூட என்னால வரல அப்படி நினைச்சுக்கணும். வரனால நம்மளால வரல. இது என்னன்னாக்கா உலகத்தில் வாழ்கிற போது ஒருவர் மற்றவர்களுக்கு உண்மையை சொல்லிக்கொண்டு நன்மை நாடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு நம்பிக்கையாளர்கள் அல்லா தந்திருக்கிறார். அதான் நம்ம கான்செப்ட். எப்பயுமே அதான் நம்ம உள்ள வச்சுக்கணும். முதல்ல கோபம் வரும், வராமலாம் இருக்கு. எல்லாரும் கோபம் வரும். அநியாயத்தை கண்டா கோபம் வரும், ஏன்னா மாற்றத்துக்கு போனாங்க கோபம் வரும், அடிஞ்சு கொண்டுலாமன்னு வரும். எல்லாத்தையும் தீப்பட்டு விதிக்கணும். இந்த விஷயம் தெரியாம தான் உடனே ஆக்ஷன் எடுத்துறது. ஆக்ஷன் எடுத்து இப்படியாவது பழிவாக்கி விட வேண்டும் என்று பதில் அது வரதான் செய்யும். அங்கதான் அதை பொறுமையா இருக்க சொல்ல, கொஞ்சம் பொறுமையா அந்த ப்ரொசீஜரை பார்த்துக்க. நான் சொன்ன மாதிரி எவ்வளவு இடத்துல அதான் சொல்லாம இருக்கிறான். அதை சொல்ல பார்த்து எவ்வளவு இடத்த சொல்றோம். நம்ம ஆழமும் பிமா எப்போதும் அவங்க சொல்றாங்கல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். நல்லா பயிற்சி சொல்றது காவப்பட 50வது வசனம் அர்த்தம், 45வது வசனம் சொல்றது காவப்படைய 50வது அத்தியாயத்தை 45வது சொல்றான். நவன ஆதமும் பிமா எப்போதும் அவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அது எல்லாம் எனக்கு தெரியும். வமா அந்த அலைகி ஜப்பார், நீ அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் கிடையாது. பதக்கில் நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதை கொண்டு நான் உனக்கு சொல்ல சொன்னேன்னா அதை கொண்டு சொல்ல வேண்டும். பதக்கில் குர்ஆன் மை யகாஃபு ஐ, யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அச்சம் கொண்டு எச்சரிக்கை செய்து கொண்டே இரு. உலகத்தில் இப்படி வாழ்ந்தா இப்படி நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இரு. அது கூட சொந்தமாக சொல்லாத, என் வசனங்களை சொல்லிக்கிட்டே இரு. நான் எந்த யாராருக்கு என்னென்ன தண்டனை வைத்திருக்கிறேன், எந்தெந்த சுபத்தியை சொல்லியிருக்கிறேன், அதை படி முதல்ல. அதுக்கு அதை சொல்லணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாதாங்க. நீ அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் கிடையாது. விஷயத்தை சொல்லக்கூடியவர் தான் நீ. அதுதான் நமக்கு ரசூலுக்கு அதை நம்ம நாக்கு சொல்லக்கூடாது. எங்க நேரடியாக வகையை பெற்று லைவா இருக்க ரசூலுக்கு இந்த கமாண்ட்னா நம்ம எங்கேயோ ஒரு மூலையில கிடக்கிறோம். கோடியில் ஒரு மூலையில கிடையாது. நம்மளுக்கு ஆத்திரம் என்ன செய்யணும், ஆத்திரம் வரக்கூடாது. கொஞ்சம் அமைதியை காத்து பொறுமையாக நிதானமாக அல்லாவுடைய உண்மையை கொண்டு தான் உண்மையை செய்ய வேண்டும் என்ற பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அல்லா இங்கே பதிவு செய்கிறான். 40வது வசனத்துல இன்னல் நவீன கல்லவும் வியாயாத்தினா, திருப்பி அல்லா பதிவு செய்கிறான். யாரெல்லாம் இந்த உலகத்துல அல்லாவுடைய இந்த உண்மையை பொய்ப்படுத்துகிறார்களோ, இதுக்கு ஸ்பெஷலா அல்லா சொல்லுகிறார். யாரெல்லாம் இந்த உலகத்துல அல்லாவுடைய வசனங்களை பொய்ப்படுத்துகிறார்களோ, அதை விட்டு தங்களை பெருமையாக திரும்பிக் கொண்டு செல்கிறார்களோ, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறைதான் சரி என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அதுக்குள்ள இருக்குது. அல்லாவுடைய வசனத்துக்குரிய வாழணும்னு நல்லா சொல்றான். ஆனா வாழ அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல அதான் கரெக்டு, நீ என்ன கிராஸ் பண்றன்னு அர்த்தம் இருக்கு. நீயே என்ன கிராஸ் பண்ற, உனக்கு அல்ல நேரடி கொண்டா நீ நடந்துட்டு போ, என்ன கிராஸ் பண்ணாது, என் வழி கிராஸ் பண்ணாது, உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. இவ்வளவு பேசுறாங்கல்ல அதை வசனம் இருக்கும். சொல்லும் போது உபதேசம் வந்தால் கேட்கிற அந்த உள்ளத்தை அதான் தர வேண்டும். அதுக்கு வசனம் பேர் எல்லாம் பதிவு செய்யறான். ஒன்று பொய்ப்படுத்துகிறான், இன்னொன்னு தனக்கு தானே தான் செய்கிற காரியத்தை எடுத்துக்கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு திருகிறான்ல, இவனுக்கு தான் அதான் சொல்றான். லா துஹத்தஹுலஹும் அப்வாபு ஸமாயி வலா யதுகுலூனல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்துல ஒருபோது நுழையவே மாட்டார்கள். அப்படி சொல்லிவிட்டு ஹத்தா எதிரிஜல் ஜமலு சம்மில் ஹியார், ஒரு உதாரணத்தை தான் சொல்றான். ஒட்டகம் இருக்கிற ஒரு பெரிய ஒட்டகம், அந்த ஒட்டகம் ஊசியோடைய அந்த தொலைக்குள்ள கூட நுழைஞ்சிடும். இது நுழையாது, நுழைஞ்சாலும் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துறாங்க.
ஊசிக்குள்ள அந்த சிறிய ஓட்டைக்குள்ள நீங்கள் பார்க்கிற பெரிய ஒட்டகம் நுழைஞ்சாலும் இவர்கள் வந்து சொந்தத்துக்குள் நுழைய மாட்டார்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். இப்ப கெதாலிக்க நஜிசில் முஜ்ரிமி, இப்படித்தான் குற்றவாளிகளுக்கு நாம் தண்டனை கொடுக்க இருக்கிறோம். இது வந்து உதாரணம் தான் நம்மளுக்கு. இந்த குற்றவாளிகள் எல்லாம் பயன்படுத்துறான் வார்த்தைக்கு இந்த ஆயத்துல. குற்றவாளிகள் யாரு? குற்றவாளிகள் என்பதே யாருன்னு சொன்னாக்க முதல்ல அல்லாஹ் சொன்ன போன வசனத்துல அல்லாஹ்வை பற்றி விளங்காமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற, அல்லாஹ்வை பார்க்காமல் அல்லாஹ்வை கற்பனை செய்கிற, அல்லாஹ்வை பற்றி ஒழுங்கா விளங்காமல் அவனை பற்றி தப்பா சொல்லிக் கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள். அநியாயக்காரன் சொன்னா இல்லையா, அந்த அநியாயக்காரனை கொஞ்சம் அடுத்த கட்டு அல்லா கொண்டு போய் இவங்க குற்றவாளிகள். இந்த குற்றவாளிகளுக்கு கூலி என்னது? ஒட்டகங்கள் இருந்தா கூட ஊசிக்குள்ள தொழில போயிடும், இவன் சொல்றதுக்கு போக மாட்டான். இதான் சொல்லணும். நம்ம சொல்ல வேண்டிய விஷயமே என்னன்னாக்கா, சொர்க்கம் நரகம் என்று நம்பிவிட்டாய் என்று சொன்னால், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் கட்டுப்பாடுதான் இருக்க வேண்டும். அல்லது இன்னொரு வகையில் அதே வந்து நம்ம வந்து கிராஸ் செக்ஷன்ல தாவா செய்யலாம். எப்படி? இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி வாழ்ந்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் மனிதனாகவே வாழ முடியும். நீ அதுக்கு பிறகு வாழ்க்கை அப்புறம் பார்ப்போம். மௌத்தவரத்தை கேள்விகள் கேட்கறது சொர்க்கமான நரகமா இருக்குது, அது பார்க்கறது யாரும் பார்க்கல இல்லை. அதை பார்க்காம இருந்தாலும் நம்ம நம்புகிறோம், கண்டிப்பாக நம்புகிறோம். ஆனா நம்பாதவர்கிட்ட பேசும் பொழுதும் நீ இந்த உலகத்திலேயே அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்ததும் மனுஷனாக வாழ முடியும். அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்வதும் அவனுக்கு ஈஸி சப்ஜெக்ட். அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு வாழ்வதும் அவனுக்கு உனக்கு பிரபலம் வராது, அடுத்தவனுக்கு பிரபலம் வராது. உன்னால எந்த ஒரு விஷயமும் அடுத்தவனுக்கு வந்து ஒரு கஷ்டம் வராது, உனக்கே லைஃப்ல கஷ்டம் வராது. ஏன்? நீதான் அந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல. காலைல எழுந்து ரெகுலேஷனை ஃபாலோ பண்றேன். அல்லாஹ் கூப்பிட்டாலும் வந்தாச்சு, மத்தியானம் கூப்பிட்டா வந்தாச்சு, அசரை கூப்பிட்டா வந்தாச்சு, மகரிப் கூப்பிட்டா வந்தாச்சு, இஷா கூப்பிட்டா வந்தாச்சு. வந்தாச்சுன்னா வந்தாச்சுன்னா வந்த வரந்த கூப்பிடணும். நல்லா இங்க வந்தாச்சுன்னா வந்த மாதிரி நடக்கணும்னு இருந்தாங்க. பஜன் தொழுது விட்டு அந்த லுகர் வரைக்கும் 6 மணி நேரம் இருக்கிறேன்னா அதுக்கு நான் குளிந்து இருக்கிறேன், சைதா செய்திருக்கிறேன், இப்படி புகழ்ந்திருக்கிறேன், நான் பள்ளியாசல் விட்டு வெளியே போகிறேன், அடுத்த பாங்காலைக்கு போகிறோம். அந்த 6 மணி நேரம் கேப்பில் ஒரு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அதுதான் இருக்குள்ள சும்மா வந்துட்டு போகிறது மாத்திரம் இல்லை. அப்போ இது மாதிரி சொல்லி எங்கேருந்து விளம்பரம் சொன்னாக்கா, அல்லாஹ் சொல்லுகிற இந்த உண்மைகளை தெளிவாக படிக்கும் பொழுது நமக்கு விளங்கும். வணங்குதல் என்று சொன்னால் இங்கே குனிதல், நிமிர்தல், சஜதா செய்தல் என்பது வெளிப்படையான அமல், வாழ்தல் என்பது உண்மையான அமல். அந்த வாழ்தல் உண்மையான அமலின் பக்கம் நிறைய நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், நம்மளுக்கு வந்து குறுக்கீடுகள் நிறையா வரும். காலை வந்து வெளியே வந்து குறுக்கி வந்துடும், வாபாய் போகலான்னு யாராச்சும் ரெண்டு உரம் பேச வந்துடுவாங்க 4 பேர், யாரும் கழிவு ஊற்றுறதுக்கு 2 பேர் வருவாங்க. அங்கதான் நிற்பாங்க, அவங்க வெளியிலேயே ரெடியாக நிற்பாங்க. இங்கே தான் பெரிய சுறா வந்ததாக கஷ்டமா இருக்கும், அதுக்கு உட்காந்து கஷ்டமா இருக்கும். இப்போ போனாங்களே வெளியே, அங்கே போய் பாருங்க என்ன செய்வான்னு பாருங்க. அதான் இதுதான் விஷயம். மக்களுக்கு அந்த வெளியே உலகத்துக்கு போனாலே நேரம் போக தெரியாது, அங்கே நடைமுறைப்படுத்துகிற அமல்கள் புரியாதவர்களுக்கு அதை பற்றி வந்து ஒரு கவலையே கிடையாது. எவ்வளோ நேரம் போனாலும் பிரச்சனை கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால் ஒரே காரணம் தான். என்னன்னாக்கா, அல்லாஹ் சொல்லுகிற உண்மை வந்து உள்ளத்தில் அடித்தளத்தில் ஆழமாக அல்லாஹ் சொன்ன மாதிரி முதல்ல பதிவு செய்வதற்கு நாம் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கொண்டே இருக்கிற களம் தான் இந்த பள்ளிவாசல். எல்லா பள்ளிவாசலுமே சொல்றோம். குறிப்பா அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி பேசுகிற பள்ளிவாசல் இது. நம்ம தினம் தினம் வந்து நம்முடைய அந்த ஒழுக்க விஷயங்களிலும் நம்முடைய அந்த நடைமுறைகளையும் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கிற இடம் தான் இது. வேற ஒன்று அதுக்காக நல்லா அழைக்கிறாங்க. இதை தவிர வேற ஓடி இந்த மனித சொல்றது கிடையாது. வேற ஒன்று நீ எங்க போனாலும் அவுட் ஆயிடுவேன், நீ எந்த லைனுக்கு போனாலும் அவுட் ஆயிடுவாங்க. அதனால தான் அதுதான் பதிவு செய்யறாங்க. குற்றவாளிகள் பாருங்க, ஒரு வீட்டை மேலே போய் குற்றம் செய்தவர்கள் குற்றவாளிகள் தன்னை என்னது அடுத்த அல்லா பதிவு செய்யறான். லவ்வின் ஜகன்னம மிகாதுன், இவர்களுக்கு எல்லாம் எழுதுகள் சொன்னாக்கா நரகத்துல மிகாது என்று சொன்னால் போட்டு படுக்கிற பாய்க்கு சொல்லக்கூடாது. மற்ற ஒரு பெட்டில் படுக்கிறோம்ல, பெட்டில் படுக்கிற ஒரு இன்னொரு துணி போட்டு படுக்கிறோம்ல, அதுக்கு பேர் மிகாதுன்னு சொல்லுவாங்க. அரபியில் மிகாது அப்படிங்க. மேலே போத்திக்கிறோம்ல, அதுக்கு பேர் கவாசுன்னு சொல்லுவாங்க. அரபியில் அல்வாக்கு அதான் பயன்படுத்துறாங்க. நீ வந்து அந்த நரகத்துக்கு காரணமாக போயிடுவாங்க. அந்த குற்றவாளிகள் அங்கே போய் போட்டு படுக்கிற பாயை கூட நரகமாக தான் இருக்கும். கோவில் பங்கிகள் கவாசம் கீழே வந்து அந்த வெறிப்பு வந்து இவங்களுக்கு வந்து அது நெருப்பு தான், மேலே போத்திக்கிறது என்னதான் நெருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதாலிக்க நச்சு லாவி மீன் இவர்களுக்கு இந்த அநியாயக்காரர்களுக்கு இதான் கூலி. ஒரு வருஷத்துல இந்த என்ன சொல்லுவீங்க, ஒரு பாச ஏசுறானா திட்டுறானா என்ன சொல்லுவாங்க, வைதரானா வைரனா
வயிறான்னு சொல்லுவாங்க. நீ சொல்றீங்கல்ல, அப்படி வயிறாங்க எல்லாம் அல்ல வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணவா வயிறா போடுச்சு. அந்த குற்றவாளிகள் சொல்லணும்னு பத்தாது, இந்த வார்த்தை போதில் அநியாயக்காரன் சொல்லணும். அப்படி இந்த 7-8 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் குற்றவாளி, ஒரு பக்கம் அநியாயக்காரன், ஒரு பக்கம் வரம்பு முறையவன். இவனுக்கு என்னென்ன சொல்லி பார்க்கறாங்க. போர்வை விட்டதா இருக்கும், உனக்கு மேல பொத்திக்கிறதே விட்டதா இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கலான்னு அர்த்தம். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த அநியாயக்காரரை பற்றி பேசும் பொழுது, முதலாவது அநியாயக்காரர் யாருன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற, அல்லாஹ்வை பற்றி தெரியாதவன், அல்லாஹ்வை தெரியாமலே அதை பற்றி பேசிக்கொண்டு மக்கள் மத்தியிலே வந்து விளம்பரம் செய்பவன், அதற்கு பிறகு முழுமையாக குர்ஆன் வசனங்களை மறுப்பவன். இந்த 2 பேர் தான் உலக குற்றவாளிகள். ஆனால் இவர்களை வந்து நம்ம வந்து பெரும்பாலும் கண்டுக்கிறது கிடையாது. நம்ம இயல்பிலேயே நம்ம சுற்றி தான் நடக்கிறது அதிகமாக, அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கிறது அதிகமாக. மாற அல்லாஹ் சில பேர்கள் அடுத்து சொல்றாங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், சின்ன சின்ன லமம்னு சொல்ற அல்லாஹ் பேசியறான். லமம்ங்கிறது என்னன்னாக்கா, இந்த கேட்டகரி இல்லாத வேறொரு பாவங்கள், இந்த 2 கேட்டகரி இல்லாத வேறொரு பாவம் இருக்கு. அதுக்கு வந்து லமம் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தான். குர்ஆன் சொல்றான். லமம்னா என்ன சொன்னாக்கா, சில விஷயம் அறியாமல் செய்யறது, தெரியாமல் செய்யறது, வாலிப வயசுல செய்யறது, அது வந்து சரியான கல்வி அனுப்பலாமல் செய்யறது, இது வந்து எல்லாம் அடுத்தது தான் பெறும். இந்த குற்றவாளிங்கிற கேட்டகரி, அநியாயக்காரன் கேட்டகரி, அதோட தனியாக அல்லாஹ் அதை பதிவு செய்யலாம். இந்த லமம் இருக்குல்ல, இந்த லமம் வந்து கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் அந்த லமம் என்ற வகையை சேர்ந்து அல்லாஹ் மனித கொள்வான் என்று பதிவு செய்யலாம் பல இடங்கள். அதனால நாம் வந்து இதெல்லாம் இந்த வெரைட்டியாக பார்க்கணும். மனிதன் செய்கிற தவறுகளையும் நாம் செய்கிற தவறு, இந்த வெரைட்டிஸ் பார்க்கணும். எப்போ போய் நம்மளுக்கு லாலிமின்னா யாரு, அநியாயக்காரனா யாரு, குற்றவாளினா யாரு, லபம் செய்யக்கூடியவன் யாரு, அல்ல யாரை பதிவு செய்கிறான், யாரையெல்லாம் அழைத்து அல்லாஹ் வந்து நத்தியை சொல்லுகிறான் என்பதெல்லாம் குர்ஆன்ல எல்லா வரையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த மனித கொள்கை இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை பெற்றார்கள். அல்லாஹ் வந்து ரசூலை கண்டிஷன் போட்டு சொல்றாங்க கூட. மோயிசத்துக்கு தான் ஒன்று அதிகாரம் ஒன்றும் கிடையாதுங்கிற ரசூலை பார்க்கணும். அதிகாரம் ஒன்றும் கிடையாது மக்கள் மேல சொல்லிட்டே கேட்டால் எதுக்காக போட்டோம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ரசூலா சொல்லதான் நம்ம வந்து என்ன சொல்ல போனால், நம்ம வந்து அன்ஆத்தரைஸ்டு சொல்ல பண்ணலாம். அதாவது அங்கீகாரம் பெறாதவர்கள் நாம் பண்ணலாம். நம்ம தாயின்னு சொல்லிக்கிறவங்கள இந்த உலகத்துக்கு எந்த தாயா இருந்தாலும் இருக்கும். அரபிய காஞ்சி படிச்ச தாயா இருந்தாலும் தான், ஒரு வசனம் தெரிஞ்ச தாயா இருந்தாலும் சரி, நம்மளாம் வந்து அங்கீகாரம் பெறாதவர்கள். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் தூதர்கள் அங்கீகாரம் பெற்றவர்கள் தாவாக்காண்டி. இப்போ நம்ம வந்து நாம வந்து ஒரு நன்மையை கருதி அந்த பணி நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு நன்மை வேணும்னு சொல்லி நம்ம அந்த வட்டத்தை கரெக்டாக இருந்துக்கணும். நல்லெண்ணம் கொண்டவர்கள், மக்களை அழைப்பவர்கள், உபதேசம் செய்பவர்கள், இவர்கள்லாம் வந்து நம்ம சூப்பரெல்லாம் இல்லை அப்படிங்கிறத வழியணும். அதுக்கு பிறகு நம்மளாக தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த பணியை நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் வந்து கபூலாக்கணும். அதுக்கு நம்ம கூட நமக்கு தெரிந்தது என்ற காரணத்தினால நம்ம உயர்ந்தவர்கள்லாம் கிடையாது. தவறு செய்தவர்கள் வந்து ரொம்ப தாழ்ந்தவர்களும் கிடையாது. நம்மளும் ஒரு வேலை அப்படிலாம் செஞ்சிருக்கலாம். அதனால் அந்த பார்வையிலே பார்த்து அவர்களை எப்படியாவது நம்ம வந்து இந்த ஹக்கை சொல்லி அவரை புரிய வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புரியவில்லை என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது. அதோட கூலி இருக்கிறது என்று பொறுமையாக இருக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் புறாமல் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்ல நம்ம இன்னும் அதிகமாக கிரகிப்பு நாம வந்து தினம் நம்ம வந்து சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு ரொம்ப அருகாமல் இருக்கிற மனைவியை சீர்திருத்த வேண்டும். அதே பெரிய ப்ராப்ளம் இன்னைக்கு ரொம்ப இருக்கு. பிள்ளைக்கு வந்து பெரிய ப்ராப்ளம், குடும்ப உறுப்பினர்கள் அதை விட பெரிய ப்ராப்ளம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சொல்ல பார்த்து அன்புசக்கும் வகைக்கும் நாரா, உன்னை காப்பாற்றிக்க, உன் குடும்பத்தை காப்பாற்றிக்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த பணி. நம்ம தான் பெருசாக நினைச்சிட்டு இருக்கணும். நமக்கு வந்து ரொம்ப அழகாகவே நிறைய சீர்திருத்த பணிகள் நிறையா இருக்குது. இப்போ வீட்டுக்கு கூட தெரிஞ்சு வைக்கணும் விசாரிப்பு பிறகு ஏன்னா அவ்வளோ தவறு நடக்குது வீடுகளில். அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கொண்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த தாவாப்படி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு துஆ செய்ய வேண்டும். ஹக்கை உணர வேண்டும். அந்த ஹக்கின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய மூன்று வரை இருக்க வேண்டும். அதுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் கூலியை தருவான். ஏதோ ஒரு வகையில் இந்த பணியை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது எந்த விளம்பரம் இல்லாமல், எந்த பெருமை இல்லாமல், பேருப்புகளுக்காக இல்லாமல், எந்த விதமான கலப்பு இல்லாமல் முழுமையாக அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்து செய்கிற அந்த பணியை தான் அல்லாஹ் கபூலாக்க போகிறான். அதை எல்லாம் பதிவு செய்கிறான். அந்த லிஸ்டில் நம்மளாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய முயற்சியை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ரஹ்மான் சிறிய முயற்சியை எல்லாம் கபூலாக்கி இந்த செய்தியை கேட்பவர்களுக்கும் அந்த நல்ல சரியான அறிவை எல்லாம் கொடுக்க வேண்டும். பேசுகிற எனக்கும் எல்லாம் இன்னும் அதிகமான அறிவை தர வேண்டும், கேட்பவர்களுக்கும் தர வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய
நடைமுறைகள் மாற வேண்டும், பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும், உள்ளம் மாற வேண்டும், நம் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்கள் மாற வேண்டும், சமுதாய மக்கள் மாற வேண்டும், குழந்தைகள் மாற வேண்டும், பெரியவர்கள் மாற வேண்டும் என்று பெரிய துவாவை செய்து கொண்டு வாழக்கூடியவர்கள் பாக்கியத்தை வளர எனக்கும் உங்களுக்கு தர வேண்டும். செய்தியை கேட்டு உள்வாங்கி அதை உணர்ந்து செயல்படுகிற பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அருள்வானாக. வாக்கெடுத்தவன் நண்பர்களாகி இருக்கிறாருமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. ஷல்லல்லாஹு